பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சாலைகள், தெருக்களில் இடுப்பு அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது. மழை தொடரும் என்ற எச்சரிக்கையால் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் இன்று காலை முதல் மீண்டும் மழை பெய்யத் தொடங்கியது. இதனால் புதுச்சேரியில் உள்ள சாலைகளிலும் தெருக்களிலும் இடுப்பளவு மழைநீர் தேங்கி நின்றது. செம்மண் நிறத்தில் தேங்கிய மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஜமித் நகரில் 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்காளாகினர். பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் மக்கள் திணறினர். இதேபோல் ராஜராஜேஸ்வரி நகர், ரெயின்போ நகர், வள்ளலார் சாலை ஆகிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தவர்களை படகுகள் மூலம் தீயணைப்பு படையினர் பத்திரமாக மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. தெருக்களில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நின்றதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கும் நிலை உருவானது. பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் புதுச்சேரியில் உள்ள காமராஜர் சாலையில் மரங்கள் வேரோடு முறிந்து விழுந்தன. இதனால் சாலையில் போக்குவரத்து அடியோடு துண்டிக்கப்பட்டது. மழைநீரும் சூழ்ந்ததால் காமராஜர் சாலை வெள்ளக்காடாக காட்சியளித்தது. தொடர்ந்து மழை அச்சுறுத்தியதால் புதுச்சேரி திரையரங்குகளில் இன்று அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. பெரும்பாலான கடைகளும் மூடப்பட்டதால் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிக்காளாகினர். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் கல்லூரிகளும் முகாம்களாக மாற்றப்பட்டு வருகின்றன.